நீங்க வாக்கு அதிகார யாத்திரையை நடத்திக்கிட்டே இருக்கிறாரு. தேசிய ஊடகங்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இந்த கோடி மீடியாக்கள் அவரை பத்தி எதையுமே போட மறுக்குது. இவ்ளோ பெரிய ஸ்கேம கண்டுபிடிச்சிருக்காரு. இவ்ளோ பெரிய உள்ளடி வேலையை, ஊழலை, தில்லு முள்ளை கண்டுபிடிச்சு மக்கள் மன்றத்துல அம்பலப்படுத்தி இருக்காரு. ஓட்டு திருட்டு, வாக்குச்சோரி மோடி, ஓட்டு திருடை மோடி அம்பலப்படுத்தி அசிங்கப்படுத்தி இருக்காரு. சமூக வலைத்தளங்கள்ல மக்கள் தன்னெழுச்சியா போட்டதான் அத்தனை வீடியோஸும். நாம எடுத்து நாம பேசிய அத்தனை வீடியோக்களும் பீகார் மாநிலத்தில் இருக்கிற மக்களும் காங்கிரசும் மற்றவர்களும் கூட்டணி கட்சிகளும் போட்டதுதான். ஊடகங்கள் பேச மறுத்தன தன்னாலா. ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்றைக்கு பீகார் தேர்தலுக்கு போய் நின்னாரோ, வாக்கு திருட்டுக்கு எதிராக என்னைக்கு போய் நின்னாரோ, வாக்கு அதிகார யாத்திரைக்கு என்னைக்கு பங்கெடுத்துக்கிட்டாரோ, அப்ப இருந்து தேசிய ஊடகங்கள் கதற ஆரம்பிச்சிருக்கின்றன. அதுவும் குறிப்பாக நம்ம ஸ்டாலின் அவர்கள் போனதுல இருந்து பேசு பொருளானது மட்டும் இல்ல, முழு விவாதமே இதை பற்றி தான் இருக்கு. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் ஸ்டாலின் அவர்களை பார்த்தோன்னே தேசிய ஊடகங்கள் கதறுது? மோடிக்கு எதிராக கருத்தியலாக களத்துல நின்னு களப்போராட்டத்தையும் சட்ட போராட்டத்தையும் எதிர்ப்பையும் தீவிரமாக காட்டக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. ஒரு கட்சி திமுகவா இருக்கு. அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மிக தீவிரமாக இந்த பாஜக கும்பலை எதிர்ப்பவராக இருக்கிறார் என்பது இந்த மீடியாக்களுக்கெல்லாம் தெரியுது. அதனாலதான் ஐயோ இவர் வந்துட்டாரே என்ன பண்ண போறாங்களோ அப்படின்னு பதற்றத்துல கடந்த 3 நாட்களாக பேசுபொருள் எம் கே ஸ்டாலின்